நாம கடல்ல பாக்குற ஒவ்வொரு கப்பலை சுத்தியும் ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வலை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது வெறும் சட்டங்களாலையும் விதிகளாலையும் மட்டும் இல்ல, சோகமான அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களாலையும் பின்னப்பட்டது. இன்னைக்கு அந்த வலையோட மிக முக்கியமான ஒரு இலைய பத்தி, அதாவது உலக பெருங்கடல்களையே ஆளுகின்ற பாதுகாப்பு விதிகளை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கப்பல் கடல்ல மூழ்கி போச்சு, டைட்டானிக். அந்த ஒரு சம்பவம் கடல் பயணத்தோட ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாத்தி எழுதிருச்சு. இன்னைக்கு நாம பயன்படுத்துற ஒவ்வொரு பாதுகாப்பு விதிக்கும் அந்த சோகமான நிகழ்வு தான் முதல் புள்ளி. இன்னைக்கு நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த டைட்டானிக் துயரம் எப்படி ஒரு சர்வதேச ஒப்பந்தத்துக்கு வழி செஞ்சதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் SOLASங்கிற அந்த உலகளாவிய விதிய ஒரு எமர்ஜென்சி ஃபயர் பம்ப், ஒரு பேட்டரி ரூம்னு 2 முக்கியமான உதாரணங்கள் மூலமா புரிஞ்சுக்க போறோம். கடைசியா இந்த சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி ஒரு பெரிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்குதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க பகுதிக்குள்ள போலாம். நாம இப்ப பேச போற எல்லா விதிகளுக்கும் ஆரம்ப புள்ளி ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த அந்த டைட்டானிக் கப்பல் விபத்து தான். டைட்டானிக் விபத்துக்கு முன்னாடி கடல் பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய குழப்பமா இருந்துச்சு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ். பிரிட்டன்ல இருந்து ஒரு கப்பல் கிளம்புச்சுன்னா ஒரு விதி, அதுவே அமெரிக்கா கிட்ட போச்சுன்னா வேற விதி. இப்படி ஒருங்கிணைப்பே இல்லாதது எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறத டைட்டானிக் விபத்து நமக்கு உணர்த்துச்சு. இது மாதிரி இன்னொரு தடவை நடக்கவே கூடாதுன்னா உலகத்துல இருக்கிற எல்லா கப்பல்களுக்கும் ஒரே மாதிரியான கடுமையான விதிகள் தேவைன்னு அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது. அந்த பாடத்திலிருந்து உருவானது தான் SOLAS அப்படிங்கிற சர்வதேச உடன்படிக்கை. இது சும்மா சில பரிந்துரைகள் அடங்கிய ஒரு புத்தகம் கிடையாது. இது கடல்ல பாதுகாப்பா பயணம் செய்யறதுக்கான ஒரு முழுமையான ப்ளூ பிரிண்ட். எந்த நாட்டு கப்பலா இருந்தாலும் சரி, இந்த உலகளாவிய விதி புத்தகத்தை கண்டிப்பா பின்பற்றியாகணும். SOLAS, அதாவது சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சீ. அதோட பேர்லயே அதோட நோக்கம் என்னன்னு தெளிவா இருக்கு இல்லையா? இதுதான் வணிக கப்பல் பாதுகாப்பு சம்பந்தமா இருக்கிற மிக முக்கியமான உலகளாவிய அமைப்பு. ஒரு கப்பல் சர்வதேச கடல்ல பயணம் செய்யணும்னா அது SOLAS விதிமுறைகளுக்கு கண்டிப்பா கட்டுப்படணும். இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு சட்டம். சோலாஸோட பார்வை எவ்வளோ பறந்ததுன்னு பாருங்க. ஒரு கப்பலோட கட்டுமானம், அதாவது அதோட எலும்புக்கூடுல ஆரம்பிச்சு உயிர்காக்கும் படகுகள், தீயணைப்பு கருவிகள், நேவிகேஷன் சிஸ்டம்ஸ்னு அதோட நரம்பு மண்டலம் வரைக்கும் எல்லாத்தையும் இது கட்டுப்படுத்துது. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கப்பலோட A to Z ஒரு பாதுகாப்பு கவசத்துக்குள்ள கொண்டு வர்றது தான் இதோட வேலை. சரி, இப்போ நாம தியரிய விட்டுட்டு 2 பிராக்டிக்கல் உதாரணங்களை பார்க்கலாம். முதல்ல, ஒரு கப்பல்ல தீ விபத்து ஏற்பட்டா நம்மளோட முதல் பாதுகாப்பு அரணா இருக்கிறது இந்த எமர்ஜென்சி ஃபயர் பம்ப் தான். ஏன் இந்த ரூல்ஸ்லாம் இவ்ளோ முக்கியம்? யோசிச்சு பாருங்க, ஒரு கப்பல்ல தீ விபத்து நடக்க அதிக வாய்ப்பு இருக்கிற இடம் அதோட இதயம் மாதிரி இருக்கிற என்ஜின் ரூம் தான். ஒருவேளை அங்கேயே தீ பிடிச்சா மெயின் பம்ப்ஸ் எல்லாம் வேலை செய்யாம போயிடும். அதனால தான் இந்த எமர்ஜென்சி பம்ப் என்ஜின் ரூமுக்கு வெளியே தனியா அதுக்குன்னு ஒரு தண்ணி எடுக்கிற குழாயோட இருக்கணும்னு SOLAS சொல்லுது. அப்போதான் அந்த நெருக்கடியான நேரத்துல அது கண்டிப்பா வேலை செய்யும். இப்போ இந்த நம்பரை பாருங்க, 25 கியூபிக் மீட்டர்ஸ் per hour. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த பம்ப் 1 மணி நேரத்துக்குள்ள குறைஞ்சது 25,000 லிட்டர்ஸ் தண்ணியை வெளியே தள்ளணும். இது கிட்டத்தட்ட ஒரு வீட்டு நீச்சல் குளத்தை 1 மணி நேரத்துல நிரப்புறதுக்கு சமம். ஒரு பெரிய தீயை கட்டுப்படுத்தணும்னா இந்த அளவுக்கு சக்தி தேவை. இதுல GRTனா கிராஸ் ரெஜிஸ்டர்ட் டன்னேஜ், அதாவது கப்பலோட சைஸ். பாருங்க, கப்பலோட அளவுக்கு ஏத்த மாதிரி தீயணைப்பு குழாயிலிருந்து வர தண்ணியோட பிரஷர் எவ்வளோ இருக்கணும்னு SOLAS தீர்மானிக்குது. ஏன்னா தண்ணியை சும்மா ஊத்துனா பத்தாது இல்லையா? அது குறைஞ்சது 2.5 பார் அழுத்தத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஜெட் மாதிரி வரணும். அப்பதான் தீயோட மையத்துல அடிச்சு அதை திறமையா அணைக்க முடியும். சரி, இப்போ இன்னொரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு போலாம். ஒரு கப்பல்ல திடீர்னு மொத்த கரண்ட்டும் போயிடுச்சு, அதாவது முழு பிளாக் அவுட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நேரத்துல தான் இந்த மறைக்கப்பட்ட பவர் சோர்ஸ் பல உயிர்களை காப்பாத்துது. இந்த மொத்த ப்ராசஸும் ஆட்டோமேட்டிக். இதுல மனுஷங்க வேலைக்கே இடமில்ல. கப்பலோட மெயின் ஜெனரேட்டர் ஃபெயில் ஆன அடுத்த மைக்ரோ செகண்ட்ல இந்த பேட்டரிங்க எமர்ஜென்சி சுவிட்ச் போர்ட், அதாவது ESB கூட கனெக்ட் ஆகிடும். 1 செகண்ட் கூட டிலே இருக்காது. உடனே எமர்ஜென்சி லைட்ஸ், நேவிகேஷன் கருவிகள், உதவி கேட்கறதுக்கான கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்கும் பவர் கிடைச்சிடும். இது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம், ஆனா ரொம்ப முக்கியம். இந்த பேட்டரிங் பவர் சப்ளை பண்ணும்போது அதோட வோல்டேஜ் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல குறையக்கூடாது. ஏன் தெரியுமா? வோல்டேஜ் டிராப் ஆச்சுன்னா எமர்ஜென்சி லைட்ஸ்லாம் டிம்மா எரியும், நேவிகேஷன் கருவிகள் சரியா வேலை செய்யாது. அதனால தான் அதிகபட்ச வோல்டேஜ் டிராப் 12% தான் இருக்கணும்னு ஒரு விதி இருக்கு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பேட்டரியை மட்டும் பாதுகாக்கிறது இல்ல, அந்த பேட்டரி இருக்கிற ரூமே ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கும். இந்த பெரிய லீட் ஆசிட் பேட்டரிகள்ல இருந்து அமிலம் கசிய வாய்ப்பு இருக்கு. அது கப்பலோட இரும்பு பாகங்களை அரிச்சிடக்கூடாது. அதுக்காக அந்த ரூமோட தர சுவர்கள் எல்லாமே ஆசிட் ரெசிஸ்டன்ட் பெயிண்டால பூசப்பட்டிருக்கும்.
பேட்டரி சார்ஜ் ஆகும்போதும் டிஸ்சார்ஜ் ஆகும்போதும் ஹைட்ரஜன் கேஸ் வெளியாகும். இது ரொம்ப ஈஸியா வெடிக்கக்கூடிய ஒரு வாயு. அதனால அந்த ரூம்ல இருக்கிற லைட்டிங் சிஸ்டம் XD அல்லது எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் வகையா இருக்கணும். இந்த விளக்குகளுக்குள்ள ஒருவேளை ஸ்பார்க் வந்தா கூட அது வெளியே வந்து அங்க இருக்கிற ஹைட்ரஜன் கேஸை பத்த வைக்காதபடி ரொம்ப பாதுகாப்பா டிசைன் பண்ணிருப்பாங்க. இதனால தான் அந்த ரூம் பக்கத்துல நோ ஸ்மோக்கிங் போர்டு மட்டும் இருக்காது. அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணப்படும். ஏன்னா ஒரு சின்ன தீப்பொறி போதும் ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்த. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ நேரம் நாம பார்த்த அந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் தனித்தனியா தெரியலாம். ஆனா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சேர்ந்து தான் ஒரு பெரிய பாதுகாப்பு வலைய உருவாக்குது. பாருங்க, பம்ப் இருக்கிற இடம், பேட்டரியோட பவர், பெயிண்டோட வகை, லைட்டோட டிசைன்னு நாம பார்த்த ஒவ்வொரு சின்ன விதியும் தனித்தனியா வேலை செய்யல. இது ஒரு செயின் மாதிரி இல்ல, ஒரு சேஃப்டி நெட் மாதிரி. இன்ஜின் ரூம்ல தீ பிடிச்சா வெளியே இருக்கிற பம்ப் வேலை செய்யும். மொத்த கரண்ட்டும் போனா பேட்டரி பவர் கொடுக்கும். பேட்டரியில இருந்து அமிலம் லீக் ஆனா பெயிண்ட் தடுக்கும். ஹைட்ரஜன் கேஸ் வந்தா எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் லைட் பாதுகாக்கும். இப்படி ஒண்ணுக்கொன்னு ஆதரவா இருந்து ஒரு பல அடுக்கு பாதுகாப்பா இதை உருவாக்குது. அதனால ஒரு கப்பல் இந்த விதிகளை பின்பற்றுவதுங்கிறது வெறும் பேப்பருக்காகவோ சட்டத்துக்காகவோ இல்ல. அது உலக அளவுல பயணம் செய்யற லட்சக்கணக்கான மாலுமிகள் மற்றும் பயணிகளோட உயிரை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அர்ப்பணிப்பு. இந்த கண்ணுக்கு தெரியாத விதிகள் தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடல் பயணத்தை சாத்தியமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாத்துது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. கப்பல் போக்குவரத்து மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கைய பாதுகாப்பா நகர்த்திட்டு போறதுக்கு வேற என்னென்ன கண்ணுக்கு தெரியாத விதிகள் நம்மள சுத்தி இருக்கு? நாம பயணம் செய்யற விமானத்துல இருந்து நாம சாப்பிடுற உணவு வரைக்கும் யோசிச்சு பாருங்க. இது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா?